Harry Potter and the Cursed Child, Act 1, Scene 7. Harry and Ginny Potter's house, Albus's room. ஆல்பஸ் அவனோட ரூமில் இருக்கிற பெட்டில் அப்படியே உட்காந்துருப்பான். அவனோட ரூம் டோருக்கு வெளியில் ஒரு உலகமே ஓடிட்டுருக்கும். தூரத்தில் ஜேம்ஸ் பயங்கரமாக கத்துற சத்தமும் கேட்கும். ஜேம்ஸ், ப்ளீஸ் உன் தலைமுடியை விடு, அதை இக்னோர் பண்ணு, தயவு செஞ்சு உன்னோட ரூமை ப்ளீஸ் க்ளீன் பண்ணு அப்படின்னு ஜின்னி அங்கே கத்திட்டு இருக்கோம். நான் எப்படிமா அதை இக்னோர் பண்ணேன், இது பிங்க் கலரில் இருக்குது, என்னோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை தான் இனி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஜேம்ஸ் கத்திட்டு இருப்பானா. ஆல்பஸோட ரூம் டோர் கிட்ட அவன் அப்பியர் ஆவானா, பார்த்தா அவனோட தலைமுடி ஃபுல்லுமே பிங்க் கலரில் இருக்கும். உங்கள் அப்பா அதுக்காகலாம் உனக்கு அந்த க்ளோக்கை கொடுக்கல அப்படின்னு அங்கே ஜின்னி கத்திட்டு இருக்குமா. யாராவது என்னோட போர்ஷன்ஸ் புக்கை பார்த்தீங்களா அப்படின்னு இப்போ லில்லி கேட்டுட்ருக்குமா. லில்லி பாட்டர், நாளைக்கு ஸ்கூலுக்கு இதெல்லாம் போட்டுட்டு போகணும்னு நினச்சி கூட பார்த்துறாது அப்படின்னு ஜின்னி இப்போ கத்திட்டு இருக்குமா. லில்லி ஆல்பஸோட ரூம் டோர் இருக்கும்ல வெளியில், அங்கே வந்து இப்போ அப்பியர் ஆகும். என்னன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி நல்லா ஃபேரி விங்ஸ் இருக்கும்ல, அது நல்லா ஃப்ளட்டர் ஆகிட்டுருக்கும், நல்லா ஆடிட்டுருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா, இது ரொம்ப ஃப்ளட்டரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லில்லி அங்கேருந்து ஓடிருமா. இப்போது ஆல்பஸோட டோருக்கு வெளியில் ஹாரி வந்து அப்பியர் ஆவான். ஹாய் அப்படின்னு ஹாரி கூப்பிடுவானா. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒரு மாதிரி அமைதி இருக்கும். ஜின்னி இப்போ அந்த டோர்வே கிட்ட வந்து நிற்குமா. இங்கே என்ன நடக்க போகுதுன்றத பார்க்குறதுக்காக அது வந்து நிற்கும். இங்கே என்ன நடக்குதுன்றத. ஜஸ்ட் ப்ரீ ஹாக்வர்ட்ஸ் கிஃப்ட்டை கிஃப்ட்ஸை ராணும் இதை உனக்கு அனுப்பிச்சி வச்சான், டெலிவர் பண்ண வந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஓகே, லவ் போர்ஷனா, ஓகே அப்படின்னு ஆல்பஸ் ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்லிகிட்டு இருப்பான். இது சும்மா ஜோக்குக்கு தான் அவன் உனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கான். லில்லிக்கு ஃபார்ட்டிங் நோம்ஸை அனுப்பிச்சி வச்சுருக்கான். ஜேம்ஸ்க்கு ஒரு சீப் அனுப்பிச்சி வச்சுருக்கான். அதை வச்சு இப்போ அவன் சீப்னதில் தான் அவனோட தலைமுடி ஃபுல்லாக பிங்க் கலரில் மாறிடுச்சு. ரானை பற்றி உனக்கு தெரியும்ல, ரான் ஆல்பஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருக்க அந்த லவ் போர்ஷனை ஆல்பஸோட பெட்டில் ஹாரி வைப்பான். அண்ட் இது நான் உனக்கு கொடுக்குறேன், இது என்கிட்ட இருந்து அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு ஒரு சின்ன பிளாங்கெட்டை ஆல்பஸ் கிட்ட அவன் காமிப்பானா. ஜின்னி அதை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கோம் வெளியில். ஹாரி அவனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறத ஜின்னி அங்கே நின்று பார்த்துட்டு சாஃப்டாக அங்கேருந்து நடந்து போயிடும். பழைய பிளாங்கெட்டா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். இந்த வருஷம் நான் உனக்கு என்ன கொடுக்கணும்னு ரொம்பவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஜேம்ஸ் பல வருஷமாக என்கிட்ட என்னோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை கேட்டுட்ருந்தான். ஸோ அவனுக்கு நான் அதை கொடுத்துட்டேன். அண்ட் லில்லிக்கு விங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் உனக்கு இப்போ 14 வயசு ஆயிடுச்சு ஆல்பஸ். அண்ட் உனக்கு ஏதாவது நல்ல மீனிங்ஃபுல்லாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதுதான் இது. எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு கிடைச்ச கடைசி பொருள் இது தான். டர்ஸ்லீஸ் கிட்டே என்னை ஒப்படைக்கும் போது இதுக்குள்ளே தான் நான் சுத்தப்பட்டு இருந்தேன். இதை தான் என் மேலே போத்திருந்தாங்க. இது மொத்தமாக போயிடுச்சுன்னு நான் நினச்சேன். ஆனால் உன்னோட கிரேட் ஆண்டி பெட்டூனியா இறந்து போனக்கப்புறம் அவங்க கிட்டே இருந்த பொசஷன்ஸில், அவங்க கிட்டே இருந்த பொருட்களில் இதுவும் இருந்திருக்கு. சர்ப்ரைசிங்லி டட்லி இதை கண்டுபிடிச்சிட்டான். அண்ட் ரொம்ப நல்ல மனசு பண்ணி அதை எனக்கு அவன் அனுப்பிச்சி வச்சான். அப்போது இருந்தே எப்பப்போலாம் எனக்கு லக்கு வேணும்னு நான் நினப்பேனோ அப்போல்லாம் இதை எடுத்து நான் நல்லா டைட்டாக பிடிச்சிப்பேன். ஸோ உனக்கும் இது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பானா. என்ன, இதை நானும் டைட்டாக பிடிச்சிக்கணுமா? ஓகே டன், அப்போவாது எனக்கு லக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது அதுதான் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அந்த பிளாங்கெட் அவன் டச் பண்ணுவானா. பட் இது உங்களோடது, உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன நம்புகிறேன்னா, பெட்டூனியா இது என்கிட்ட இருக்கணும்னு நினச்சிருக்காங்க, இது என்கிட்ட வரணும்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க அதை தூக்கி போடாமல் அப்படியே பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. அண்டு இப்போது இது என்கிட்டேருந்து உனக்கு போகணும்னு நான் விருப்பப்படுறேன். எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி எதுவும் அவ்வளோவா தெரியாது, பட் அவங்க இருந்திருந்தாலும் இது உன்கிட்ட தான் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. வேணும்னா ஹாலோவீன் ஈவப்போ இதை நான் உன்கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். என்னோட அம்மா அப்பா இறந்து போன நைட் அது தானே, அன்றைக்கி மட்டும் இந்த பிளாங்கெட் என் கூட இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேத்துக்குமே ஓகேவா தானே இருக்கும். அன்றைக்கி மட்டும் இது என்கிட்ட இருக்கட்டும், மித்த நாள் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருக்கும் போதே, இங்கே பாருங்கள், நான் நிறையா விஷயங்களை இங்கே பேக் பண்ணணும். அண்டு உங்களுக்கும் மினிஸ்ட்ரி ஒர்க்லாம் எக்கச்சக்கமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்டு இருப்பானா. ஆல்பஸ், இந்த பிளாங்கெட் உங்ககிட்ட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அண்ட் இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, ஃபேரி விங்ஸாவது கொஞ்சமாவது சென்ஸாக இருக்கப்பா. இன்விசிபிலிட்டி க்ளோக்ஸும் அப்படி தான், எவ்வளவோ சென்ஸாக இருக்குது. ஆனால் இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. ஹாரியோட இதயமே லைட்டாக நொறுங்கின மாதிரி ஆயிரும். அவன் அப்படியே அவனோட பையனை பார்ப்பான். அவனை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு டெஸ்ப்ரேட்டாக அவன் ட்ரை பண்ணிகிட்ருப்பான். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா பேக் பண்ணுறதுக்கு? எனக்கு பேக் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும் எப்போவுமே.
ப்ரைவேட் டிரைவ்லேருந்து கிளம்பி ஹாக்வர்ட்ஸ்க்கு போகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். வெல் வெல் உனக்கு அது பிடிக்காதுன்னு தெரியும், பட் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, இந்த உலகத்திலேயே ரொம்ப கிரேட்டஸ்டான பிளேஸ் உங்களுக்கு அதுதான்னு எனக்கு தெரியும். பாவப்பட்ட அனாதை பையன், அவங்க அங்கிள் அண்ட் ஆண்ட் டர்ஸ்லீஸ்னால புலி பண்ணப்பட்ட பையன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆல்பஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்ம அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அவனோட கசின் டட்லினால பயங்கரமாக ட்ராமாவை ஃபேஸ் பண்ண பையன், ஹாக்வர்ட்ஸ்னால காப்பாற்றப்பட்ட பையன், எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா பிளா 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 அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பானா. நீ என்ன பண்ணாலும் இப்போ நான் ட்ரிகர் ஆக போகிறது கிடையாது ஆல்பஸ் பாட்டர் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அந்த பாவப்பட்ட அனாதை பையன் இங்கே இருக்கிற எங்கள் எல்லாரையுமே காப்பாற்றிருக்கான். ஆன் பிஹாஃப் ஆஃப் விசார்டிங் கைண்ட் உங்களோட ஹீரோயிசம்காக நாங்கள் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கோன்றதை சொல்லணுமா? இப்போது நான் உங்களுக்கு எதுவும் கர்ட்ஸி உங்களை பார்த்து எதுவும் பவ் பண்ணணுமா அப்படின்னு ஆல்பஸ் கேட்டுட்ருப்பானா. ஆல்பஸ் ப்ளீஸ், உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இந்த கிராட்டிடியூட்லாம் தேவையில்லை, நான் இதுக்கெலாம் ஆசைப்பட்டதே கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. பட் ரைட் நவ் எனக்கு அது ரொம்ப என்னோட உடம்புல ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. உங்களோட இந்த கைண்டான கிஃப்ட்டு, இந்த இத்து போயிருக்கிற பிளாங்கெட் என் கைக்கு வந்த உடனே தான் எனக்கு இதெல்லாம் செய்து போல அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே, இத்து போயிருக்கிற பிளாங்கெட்டா அப்படின்னு ஹாரி கேட்பான். இப்போ வேற என்ன நடக்கும்னு நினச்சிங்க? நம்ம 2 பேருமே கட்டி பிடிச்சிப்போன்னு நினச்சிங்களா? அண்ட் எப்போவுமே நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்வேன்னு நினச்சிங்களா? என்ன நினச்சிங்க? என்ன அப்படின்னு ஆல்பஸ் கத்திட்டு இருப்பானா. ஹாரி அங்கே பொறுமையை இழந்துருவான். நான் ஒன்று சொல்லட்டா, என்னால் இதுக்கு மேலே உன்னோட அன்ஹாப்பினஸ்க்காகலாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியாது. அட்லீஸ்ட் உனக்காவது அப்பான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனால் எனக்கு அப்படி இல்லை, ஓகேவா அப்படின்னு ஹாரி கத்துவானா. அதெல்லாம் அன்லக்கியான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான்லாம் அப்படி நினைக்கல அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. நான் செத்து போகணும்னு நீ ஆசைப்பட்றியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. இல்லை, நீங்கள் என்னோட அப்பாவாக இருந்திருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஆல்பஸ் கத்துவான். ஹாரியோட முகம்லாம் அங்கே ரொம்ப அப்படியே செவந்து போயிட்டுருக்கும். வெல், நானும் நீ என்னோட பையனாக இருந்திருக்கக்கூடாதுன்னு ஒரு சில டைம்லாம் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவன் கத்திருவான். அங்கே இப்போ அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். ஆல்பஸ் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவானா. அப்போ தான் ஹாரி ரியலைஸே பண்ணுவான் அவன் இப்போ என்ன பேசியிருக்கான்னு. இல்லை இல்லை, நான் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லலை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாம் நீங்கள் அப்படி மீன் பண்ணி தான் சொன்னீங்க அப்படின்னு ஆல்பஸ் கத்துவான். ஆல்பஸ், என்னை எப்படி ட்ரிகர் பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. நீங்கள் அப்படி தான்ப்பா மீன் பண்ணி பேசுனீங்க, அண்ட் உண்மையை சொல்லட்டா, நான் உங்களை அதுக்கு எந்த குறையும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. அவங்க ரொம்ப மோசமான அமைதி இப்போ நிலவும். இப்போ தயவு செஞ்சு என்னை தனியாக விடுங்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. ஆல்பஸ் ப்ளீஸ் அப்படின்னு அங்கே ஹாரியும் கத்திட்டு இருப்பான். ஆல்பஸ் அந்த பிளாங்கெட்டை எடுத்து அந்த பக்கமாக தூக்கி போட்டுருவானா. ரானோட லவ் போர்ஷன் இருந்துச்சுல, அது மேலே அது போய் விழுந்து அந்த லவ் போர்ஷன் எல்லாமே அந்த பிளாங்கெட்டில் கொட்டிடும். அது கொட்டினதில் அந்த பெட்டில் இருந்து ஃபுல்லாக ஸ்மோக்காக வந்துட்டு இருக்குமா. வெல், எனக்கு லக்கும் இல்லை லவ்வும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பஸ் வேகமாக அந்த ரூம்லேருந்து வெளியில் ஓடிடுவானா. ஹாரியும் வேகமாக அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஓடுவான். ஆல்பஸ் ஆல்பஸ் ப்ளீஸ் அப்படின்னு கத்திட்டே அவன் ஓடிட்டுருப்பான். இதோட ஆக்ட் 1 சீன் 7 முடிஞ்சிருச்சு. அதாவது ஆல்பஸ் ரூமில் நடந்த சீன் முடிஞ்சிருச்சு. இந்த சீனில் நீங்களே பார்த்துருப்பீங்க, பெட்டூனியா ஆண்டி இறந்துட்டாங்க. அவங்க எக்ஸாக்டாக எப்போ இறந்துருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த சீன்ஸ்லாம் நடந்துட்டுருக்கிற கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியாது, புக்கில் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. என்னதான் அவங்க ஹாரி கிட்ட ஒரு நல்ல பெரியமாவாக நடந்துக்கலைனாலுமே அவங்களோட இறப்பெல்லாம் ரீட் பண்ணும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் 1 சீன் 8க்கு போவோம். ட்ரீம் ஹட் ஆன் த ராக். இந்த சீன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பயங்கரமாக டொமால்னு ஒரு சத்தம் கேட்கும். ரொம்ப பெருசாக அங்கே ஏதோ கிராஷ் ஆகும். டட்லி டர்ஸ்லி, ஆண்ட் பெட்டூனியா அண்ட் அங்கிள் வெர்னர் இவங்க எல்லாருமே அவங்க பெட்டுக்கு பின்னாடி பயந்துட்டு போய் ஒளிவாங்க. மா, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு டட்லி கத்துவான். இங்கே நம்ம வந்திருக்கவே கூடாது, நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். வெர்னன் வெர்னன், நம்ம இங்கே ஒளிஞ்சுக்க கூட எங்கேயும் போக முடியாது, இங்கேருந்து பக்கத்தில் கூட லைட் ஹவுஸ் இல்லை அப்படின்னு ஆண்ட் பெட்டூனியா பயங்கரமாக அங்கே கத்திட்டு இருப்பாங்களா. திரும்பவும் அங்கே டொம்முன்னு ரொம்ப சத்தம் கேட்கும். இருங்க இருங்க, அது என்னவா இருந்தாலும் சரி, அதனால இங்கே உள்ளே வர முடியாது, அது உள்ளே வராது அப்படின்னு அங்கிள் வெர்னன் கத்திட்டு இருப்பாரா. நம்ம எல்லாருமே சபிக்கப்பட்டிருக்கோம், அவன் நம்மளை சபிச்சிட்டான், அந்த பையன் நம்மளை சபிச்சிட்டான் அப்படின்னு அங்கே இருக்கிற குட்டி ஹாரியை பார்த்து பெட்டூனியா ஆண்டி கத்திட்டு இருப்பாங்களா. இது எல்லாமே உன்னோட தப்பு தான், திரும்பவும் உன்னோட குழிக்குள்ளே போ அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. ஹாரி அப்படியே பயந்துருவான். ஏன்னா அங்கிள் வெர்னன் இப்போ அவரோட நீளமான ரைஃபிளை நல்லா நீட்டிட்டு இருப்பாரா. யார் அங்கே இருந்தாலும் சரி, நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், என்கிட்ட ஆயுதம் இருக்குது அப்படின்னு அங்கிள் வெர்னன் கத்திட்டு இருப்பாரு. அங்கே டொம்முன்னு பயங்கரமாக ஏதோ ஒன்று வெடிக்கும். அங்கே இருந்த கதவு அப்படியே கீழே விழுந்துரும். பார்த்தா அங்கே இப்போது ஹேக்ரிட் நின்றுட்டு இருப்பாரு. அங்கே நின்றுட்டு அவங்க எல்லாரையுமே அவர் பார்த்துட்டு இருப்பாரு.
ஒரு டீ கூட போட்டு கொடுக்க மாட்டிங்களா என்ன? இது ஈஸியான ஜேர்னியே இல்லை அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா? பின்னாடி போங்க பெட்டுனியா எனக்கு பின்னாடி போ, டட்லி எனக்கு பின்னாடி போ, இவனை நான் உண்டுலன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு அங்கிள் வெர்னன் கத்திட்டு இருப்பாரா? என்ன சொன்ன அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு அங்கிள் வெர்னனோட கன்னை பிடுங்கி அந்த கன்னோட எண்டில் ஒரு முடிச்சே போட்டுருவார். அவர் கையால் அதை வளைச்சு ஒரு முடிச்சே போட்டுருவார். தென் அங்கே இருக்கிற குட்டி ஹாரி அவர் பார்ப்பாரா? ஹாரி பாட்டர் அப்படின்னு அவர் கூப்பிடுவார். ஹலோ அப்படின்னு குட்டி ஹாரி சொல்வான். லாஸ்ட்டாக நான் உன்னை பார்த்தம்போது நீ ரொம்ப குட்டியாக பேபியாக இருந்த. நீ இப்போ பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா மாதிரியே இருக்க, ஆனால் அப்படியே உன்னோட அம்மாவோட கண்கள் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்வார். உங்களுக்கு என்னோட பேரண்ட்ஸை தெரியுமா அப்படின்னு ஹாரி கேட்பான். என்னோட மேனர்ஸ் எங்கே மறந்தே போயிட்டேன் பாரு. வெரி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாரி. நான் உனக்காக உன்னை எடுத்துகிட்டும் வந்திருக்கேன். அட் சம் பாயிண்ட் அதில் நான் உட்காந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட்டுக்குள்ளே இருந்து நல்லா அமுங்கி போயிருக்கிற ஒரு சாக்லேட் கேக் எடுப்பாரா? அதில் ஹாப்பி பர்த்டே ஹாரின்னு க்ரீன் கலர் ஐசிங்கில் எழுதியிருக்கோம். நீங்கள் யார் அப்படின்னு குட்டி ஹாரி கேட்பானா? ஆமால, நான் என்னை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸே பண்ணலை பாரு. ரூபியஸ் ஹேக்ரிட், ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் அண்ட் கீஸோட கீப்பர்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரவே சுற்றி பார்த்துட்ருப்பாரு. சரி, என்னோட டீ எங்க? எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக என் டீ இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா? ஹாக் எங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா? குட்டி ஹாரி கேட்பானா? ஹாக்வர்ட்ஸ், அஃப்கோர்ஸ் உனக்கு ஹாக்வர்ட்ஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா? இல்லை சாரி அப்படின்னு ஹாரி சொல்வான். ஆக்சுவலி இந்த சீனெல்லாம் நம்ம ஏற்கனவே ஃபிலாசபர் ஸ்டோனோட அந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டர்லேயே பார்த்துருப்போம். அதில் ரொம்ப பெருசாக அந்த சீன் போகும், நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கும். அதை இங்கே ரொம்பவே குட்டியாக தான் போட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த புக்கில் இருக்கிற அந்த சாப்டர்ஸ்லாம், அந்த ஃபஸ்ட்டு 2-3 சாப்டர்ஸ்லாம் வேறு லெவலில் நடக்கும். இவங்க அந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த பாலடைஞ்ச ஷாக்குக்கு போகிறது, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அங்கிள் வெர்னன் அப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம். சாரியா? நீ எதுக்கு ஹாரி சாரி சொல்லணும்? உனக்கு லெட்டர்லாம் வரதில்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது, ஆனால் இப்படி ஹாக்வர்ட்ஸ் பற்றி கூட தெரியாமல் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உன்னோட அம்மா அப்பா எல்லா விஷயங்களையும் எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு நீ யோசிச்சது இல்லையா அப்படின்னு ஹேக்ரிட் கேட்பாரா? எதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா? ஹேக்ரிட் இப்போது பயங்கர கோவமாக அங்கிள் வெர்னனை பார்த்து திரும்புவார். இந்த பையனுக்கு எதை பற்றியுமே தெரியாதா அப்படின்னு ஹேக்ரிட் பயங்கரமாக அங்கிள் வெர்னனை பார்த்து கத்துவார். அந்த பையன்கிட்ட நீ இதுக்கு மேலே எதையும் சொல்லக்கூடாது, நான் உன்னை சொல்ல விட மாட்டேன் அப்படின்னு அங்கிள் வெர்னனும் கத்துவாரா? எதை சொல்லக்கூடாது அப்படின்னு குட்டி ஹாரி கேட்பானா? ஹேக்ரிட் அங்கிள் வெர்னனை கோவமாக பார்த்துட்டு இப்போ குட்டி ஹாரியை பார்ப்பாரு. இந்த சீனெல்லாம் அப்படியே மூவியில் நடக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் உங்களுக்கே தெரியும், புக்கில் இங்கே எக்கச்சக்க விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். ஹாரி, நீ ஒரு மந்திரவாதி. நீ எல்லா விஷயங்களையுமே மாற்றிட்ட. இந்த உலகத்திலேயே நீ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மந்திரவாதி அப்படின்னு ஹேக்ரிட் சொல்வாரா? அப்போது டக்குன்னு ஹாரிக்கு பின்னாடி இருந்து, அந்த ரூமில் பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும், ஒரு வாய்ஸ் வரும், வால்டமோர்ட்டோட வாய்ஸ், ஹாரி பாட்டர் அப்படின்னு. இதோட ஆக்ட் 1 சீன் 8 ட்ரீம் ஹட் ஆன் த ராக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டும் அண்ட் ஸ்பார்க்கிள் எமோஜியும் போட்டுருங்க. உங்கள் எல்லாரையுமே சீன் 9 and 10 வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.